வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஜி பரமேஷ். இன்னைக்கு நீங்க பார்க்க போற காணொளி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கற்றது கையளவு ஜி பரமேஷ். இன்னைக்கு சினிமா நியூ அப்டேட்ல நம்ம எந்த படத்தை பத்தி பார்க்க போறோம்னா, தலைவர் சூப்பர் ஸ்டார் அவர்களோட நடிப்புல 1987 வெளியான மனிதன் மீண்டும் ரீரிலீஸ். இந்த படத்தை பத்தி தான் இந்த காணொளியில நம்ம பார்க்க போறோம். இந்த மனிதன் படத்தை பொறுத்த வரைக்கும் 1987 தலைவர் சூப்பர் ஸ்டார் அவரோட ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய அளவுக்கு பேசப்பட்டு ஒரு மெகா ஹிட்டான திரைப்படம்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த படம் பார்த்தீங்கன்னா இப்போ ரீமாஸ்டர் வெர்ஷனில் இந்த படம் நேற்றைய தினம் ரீரிலீஸ் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லை, இந்த படத்தை ரீரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த படத்தோட ட்ரெய்லரை யூடியூப் இணையதளத்தில் வெளியிட்டிருந்தாங்க. இந்த மனிதன் படத்தோட ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா இப்போ யூடியூப் இணையதளத்தில் ரொம்பவே வைரலாக தான் இருக்கு. இந்த படத்தோட மையக்கரு பார்த்தீங்கன்னா, அமாவாசையில் பிறந்த எந்த ஒரு குழந்தையும் வளரும்போது முரட்டுத்தனமா ஒரு கெட்டவனாக தான் வளரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சென்டிமெண்ட்டை வச்சு தான் இந்த படத்தோட மையக்கருவை வச்சிருப்பாங்க. ஆனால் அதை எல்லாத்தையும் உடச்சி எரிஞ்சு தலைவர் சூப்பர் ஸ்டார் அவர்கள் இந்த படத்தோட கதாநாயகன் பார்த்தீங்கன்னா, அதாவது எங்கே ஒரு அநியாயம் நடந்தாலும் எல்லாத்தையுமே அவர் தட்டி கேட்பாரு. அது மட்டும் இல்லை, இவரால் அரசியலில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிற மாதிரி தான் இந்த படத்தோட கதையை வச்சிருந்தாங்க. இந்த மனிதன் படத்தோட ஸ்டோரி மாதிரியே நம்ம இயக்குனரும் நடிகருமான ஆர் பார்த்திபன் அவர்கள் வாய்மையை வெல்லும் அமாவாசையில பிறந்த குழந்தை பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த மனிதன் திரைப்படத்திலேயாவது இந்த படத்தில் அமாவாசையில பிறந்த குழந்தை முரட்டுத்தனமாக கெட்டவனாக தான் வளரும் அப்படிங்கிறத மூட நம்பிக்கையை உடச்சி எரிஞ்சு இந்த படத்தில் ஒரு சிறந்த குடிமகன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தில் தலைவர் சூப்பர் ஸ்டார் அவர்கள் பேர் எடுக்கிற மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. இந்த வாய்மை வெல்லும் படத்தில் அப்படியே ஆப்போசிட்டாக தான் காட்டியிருப்பாங்க. அமாவாசையில பிறந்த குழந்தை பார்த்தீங்கன்னா, இவருடைய அப்பாவால், அதாவது நல்லா படிக்க வேண்டியவர் திருட அப்படின்னு சொல்லி இவருடைய அப்பாவால் இந்த படத்தில் கெட்டவனாகிற மாதிரி தான் இந்த படத்தோட கதையை வச்சுருந்தாங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே இந்த படத்தில் அப்படிதான் வச்சுருந்தாங்க, ரிக்ஷா ஓட்டுற மாதிரி. அப்படி தான் இந்த படத்தோட கதையை கொண்டு போனாங்க. அதாவது பார்த்திபன் ரொம்ப முரடாக இருக்கிற மாதிரி அப்படி தான் கொண்டு போயிருந்தாங்க. ஆனால் படத்தோட முடிவு பார்த்தீங்கன்னா, அவருடைய அப்பாக்கே இவரால் தான் மெடல் கிடைக்கிற மாதிரி இந்த படத்தில் வச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் இந்த படத்தை ஒரு ஏடா குணமாக கொண்டு போயிருந்தாலும், ஆனால் படத்தோட முடிவு கரெக்டாக முடிச்சிருந்தாங்க. சிறந்த குடிமகன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தில் படத்தோட முடிவை வச்சிருந்தாங்க. அரசியலே தலைவர் சூப்பர் ஸ்டார் அவர்களால் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிற மாதிரி தான் இந்த படத்தில் வச்சுருந்தாங்க. அதாவது கெட்டவங்க நாட்டை ஆளக்கூடாது அப்படிங்கிறத இந்த படத்தில் தலைவர் சூப்பர் ஸ்டார் அவர்கள் சொல்லியிருப்பார். இந்த படம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஆக்ஷன், சென்டிமெண்ட், காதல் எல்லாமே இந்த படத்தில் கலந்துருக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா 1987 இந்த படம் தலைவரோட ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவுக்கு பேசப்பட்டு மெகா ஹிட்டான ஒரு திரைப்படம் தான் மனிதன் திரைப்படம். இந்த படத்துக்கு ஸ்டோரி பிசி குகுநாதன் அவர்கள், ஸ்கிரீன் பிளே பஞ்சு அருணாச்சலம் அவர்கள். இந்த படத்துக்கு டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா எஸ்பி முத்துராமன் அவர்கள். அதே மாதிரி இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் பாயிண்ட், இந்த படத்தில் இடம்பெற்ற பாடல்கள் எல்லாமே மிகப்பெரிய அளவுக்கு ஹிட்டான பாடல்கள். இப்போவும் எல்லா சரௌண்டிங்லையும் இந்த படத்தோட பாடல்கள் ஒழிச்சிட்டு தான் இருக்கு. வானத்தை பார்த்த, பூமியை பார்த்த, மனிதன், கால முரட்டு கால, முத்து முத்து பெண்ணே, இப்படியே இந்த படத்தோட பாடல்களை சொல்லிட்டே போகலாம். அந்த லெவலுக்கு மிகப்பெரிய அளவுக்கு இந்த படத்தில் பாடல் இட்டாச்சு. இந்த படத்துக்கு இசை பார்த்தீங்கன்னா சந்திரபோஸ் அவர்கள். அந்த லெவலுக்கு இந்த படத்தோட இசையை சந்திரபோஸ் அவர்கள் ரொம்ப பிரமாதமான முறையில் அவர் இசையமைச்சிருப்பார். அதனால தான் பார்த்தீங்கன்னா 1987 இந்த படம் மிகப்பெரிய அளவுக்கு ரசிகர்கள் மத்தியில் பேசப்பட்டு மிகப்பெரிய அளவுக்கு இட்டாச்சு. இப்போ இந்த படம் பார்த்தீங்கன்னா நேற்றைய தினம் ரீரிலீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி இந்த படத்தில் ரீரிலீஸில் வரவேற்பு அந்த லெவலுக்கு கிடைச்சிருக்கா கிடைக்கலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா,
இந்த படம் பார்த்தீங்கன்னா நேற்றைய தினம் வந்து திரையரங்குகளில் வந்து ஓரளவுக்கு வந்து உள்ளாதான் இருக்கு. ஆனால் ஐநாக்ஸ் ஆனால் பார்த்தீங்கன்னா பிவிஆர் ஐநாக்ஸ் இந்த தேட்டரை பொறுத்த வரைக்கும் இந்த படம் வந்து ரொம்பவே டிக்கெட் வந்து ஃப்ரீயாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லை, இன்றைக்கும் ஃப்ரீயாக தான் இருக்குது. அதே மாதிரி நாளைக்கும் இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஃப்ரீயாக தான் இருக்குது. ஏன்னா ஐநாக்ஸ் திரையரங்குகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஐநாக்ஸ் தேட்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு புதிய திரைப்படம் ரிலீஸ் ஆனால் அந்த படத்துக்கு இந்த தேட்டரில் வந்து டிக்கெட் எடுக்கலாமா வேணாமா அப்படின்னு நிறைய பேர் இப்போலாம் வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன காரணம்னா, இந்த படம் பார்த்தீங்கன்னா நம்ம பத்மபூஷன் கேப்டன் அவர்களோட கேப்டன் பிரபாகரன் இந்த படம் பார்த்தீங்கன்னா ஐநாக்ஸ் தேட்டரில் ஸ்கிரீன் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி இந்த படத்தோட ஷோவையே வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க. படம் ஓடிட்டே இருந்தது. அதுக்கு பிறகு இந்த படம் வந்து ஷோ கேன்சல் அப்படின்னு சொல்லிட்டு டிக்கெட் எடுத்தவங்களுக்கு எல்லாருக்குமே பணத்தை வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி குட் பேட் அக்கிளி முதல் நாள் ரிலீஸ்லேயே இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா அந்த தேட்டரில் வந்து படம் போடும்போதே வந்து ஏசி ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி இந்த படத்தோட ஷோவையை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. ஒரு புதிய திரைப்படம் ரிலீஸ் ஆனால் இந்த படத்துக்கு வந்து டிக்கெட் இங்கே எடுக்கலாமா வேணாமான்னு நிறைய பேர் வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த லெவலுக்கு ஒஸ்டான முறையில் அவங்களுடைய நிர்வாகம் வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி இந்த மனிதன் படத்தை பார்த்துட்டு வரவங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த படத்தை 1987 பார்க்குறத விட இப்போ வந்து ரொம்ப ஒரு பிரமாதமான முறையில் இருக்குது. ஏன்னா வந்து இந்த படத்தை வந்து ரீமாஸ்டர் வெர்ஷனில் தான் ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சவுண்ட் எஃபெக்ட்லாம் வந்து ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த படம் வந்து பிரமாதமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. யாருமே வந்து இந்த திரைப்படம் போர் அடிக்குது அப்படிலாம் வந்து இது வரைக்கும் வந்து யாருமே சொல்லலை. படத்தை பார்த்துட்டு வெளியே வரும்போது ஒரு புதிய திரைப்படம் பார்க்குற மாதிரி தான் இருக்குது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த படத்தை வந்து ரொம்ப ஒரு வேகமான முறையில் ஸ்கிரீன் பிளேவை கொண்டு போயிருந்தார் பஞ்சவர்ணாசலம். அதே மாதிரி இந்த படத்தோட டைரக்ஷன் ஸ்டோரியில் வந்து ரொம்பவே ஒரு வித்தியாசமான முறையில் தான் இருந்தது. இந்த படத்தை ஏவிஎம் சரவணன் அவர்கள் ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பார். தலைவரோட சூப்பர் ஸ்டாரோட பாணியில் இந்த படத்தை வந்து ரொம்பவே ஒரு அழகான முறையில் கொண்டு போயிருந்தாங்க. வசனம் எல்லாமே இந்த படத்தில் வந்து பஞ்சு வசனமாக தான் இருக்கும். இப்போ கூட வந்து தலைவர் பேசுகிற வசனம்லாம் பார்த்தீங்கன்னா திரையரங்குகளில் வந்து கைத்தட்டி தான் பார்க்குறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அந்த மாதிரி தான் இந்த படத்தை வந்து தலைவரோட ரசிகர்கள் ரொம்பவே வந்து உற்சாகமாக பார்க்குறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி இந்த படத்தோட முடிவு பார்த்தீங்கன்னா முடிவோட சண்டை காட்சி. இந்த சண்டை காட்சியை வந்து அர்னால்டு அவர்கள் நடித்த கமாண்டோ திரைப்படத்தோட ஃபைட்டை வந்து காப்பி அடிச்சு தான் இந்த படத்தோட சண்டை காட்சி எடுத்திருக்காங்கன்னு இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இவனா வந்து நீங்கள் போட்டு பார்ப்போம். இந்த ரெண்டு திரைப்படத்தையும் நீங்கள் வேணால் போட்டு பாருங்கள். ரெண்டுமே வந்து சேமான சண்டை காட்சியாக தான் இருக்கும். இந்த படத்தை போட்டு பாருங்கள், உங்களுக்கே தெரியும். ஆனால் இந்த படத்தோட முடிவு சண்டை காட்சி வந்து ரொம்ப ஒரு பிரமாதமான முறையில் இருந்தது. இப்போ இந்த படம் மீண்டும் ரீரிலீஸ் ஆயிருக்கு. திரையரங்குகளை வந்து தலைவரோட ரசிகர்களாக பார்த்து வரும்போது ரொம்பவே வந்து உற்சாகத்தோடு தான் வராங்க. இந்த படத்துக்கு ஃபர்தராக வந்து எந்த லெவலுக்கு வரவேற்பு கிடைக்க போகுது அப்படின்னு நம்ம எல்லாரும் பொறுத்துன்னு தான் பார்க்கணும். நண்பர்களே, இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா ஜி பார்மேஷன் கட்டுறது கையளவு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.